எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்தெடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பெருங்காயத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். பெருங்காயம் வறுபட்ட பிறகு நம்ம இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு நம்ம வெந்தயத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஜீரகத்தை சேர்த்து வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கெட்டு போகாமவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் சூடான பிறகு நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இப்போ பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். லெமனை 4 கீறி அதில் உப்பு வச்சு ஸ்டஃப் பண்ணி 1 வாரத்துக்கு வெயிலில் வச்சு காய வச்சு அதை தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதோட தோல் உங்களுக்கு நல்லா அந்த உப்புலேயே வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமவும் ரொம்ப நாளைக்கு வரும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த ஆயில் பிரிஞ்சு வர்ற வரையும் வேக விடலாம். ஆயில் நல்லா இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்த மசாலாவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக பொடிச்சு வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஊறுகாய் உப்பில் தான் வேகுது. அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சுவையான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி.